கவித்தன்றல் சாந்தா அம்மையாரை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கதையின் தலைப்பு இனி ஒரு விதி செய்வோம். அம்மா அம்மா என்று ஓடி வந்தாள் சபிதா. என்னடி என்றாள் சாருலதா. அம்மா, துணி துவைத்து விட்டேன், உலர்த்திட்டேன், மாவு அரைச்சு வச்சுட்டேன், வீடு பெருக்கி தொடச்சு வச்சுட்டேன், பாத்ரூம் கழுவிட்டேன், ஜன்னல், ஃபேன், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். நான் கிளம்பட்டுமாமா என்றாள் சபிதா. அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் பொறுமையா இருந்தா சமையல முடிச்சிருவேன். சாப்பிட்டு விட்டு பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டு போயேன், ஒரு வேலையும் நின்று விடும் அப்படின்னு சொன்னா சகுந்தலா. உங்கள் சமையல் எனக்கு கசக்குமாமா? செய்யலாம் தான், ஆனா நாளைக்கு எனக்கு செகண்ட் ரிவிஷன் பரீட்சை இருக்கு, கொஞ்சம் படிக்கணும், அதான் பாக்குறேன் என்றாள் சபிதா. அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கே முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் படிக்கலையா என்று சற்று அதட்டலாக கேட்டாள் சகுந்தலா. அம்மா, நீங்க சொல்லி என்னைக்குமா கேட்காம இருந்திருக்கேன், படிச்சிருக்கேன்மா. இருந்தாலும் பரீட்சைக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாதானே நல்ல மார்க் எடுக்க முடியும், அப்பதானே நீங்க காலேஜ்ல சேர்த்து விடுவீங்க என்றாள் சபிதா. பாருடா இவளே, சமயம் பார்த்து அப்ளிகேஷன் போடுறா என்றாள் சகுந்தலா. சகுந்தலா IAS ஆபீசர். அவள் மேற்பார்வையில் இருக்கும் அவ்வை இல்லம் பெற்றோர் தாய் தந்தையர் அற்ற குழந்தைகள் தங்கும் இல்லம். அந்த இல்லத்தின் மேற்பார்வையாளர் சகுந்தலா. சபிதாவை 3 வயது குழந்தை முதல் பார்த்து வருகிறார். மாதத்துக்கு 2 முறை அவ்வை இல்லத்திற்கு சென்று அங்குள்ள குழந்தைகளை மேற்பார்வையிடும் பணியை காஞ்சிபுரம் சப் கலெக்டராக பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை செய்து வருகிறார் சகுந்தலா. முதல் 3 ஆண்டுகள் சப் கலெக்டராக இருந்தவர் பின்பு 3 ஆண்டுகள் கலெக்டராக அதே மாவட்டத்திற்கு பணியாற்றினார். சகுந்தலாவின் கணவரும் IAS ஆபீசர் தான். அவருக்கு ஒரு மகன், சபிதாவை விட 1 வயது பெரியவன், பெயர் மாதேஷ். தான் அவ்வை இல்லத்திற்கு செல்லும் போதெல்லாம் மாதேஷையும் உடன் அழைத்து செல்வாள் சகுந்தலா. அங்கே மாதேஷும் சபிதாவும் ஓடி ஆடி விளையாடுவார்கள். சபிதாவின் புத்திசாலி பேச்சும் அழகும் சுறுசுறுப்பும் சகுந்தலாவிற்கு ரொம்பவும் பிடித்துவிட்டது. தன் மகன் படிக்கும் பள்ளியிலேயே சபிதாவையும் சேர்த்து படிக்க வைத்தாள் சகுந்தலா. படிப்பில் படிச்சுட்டியாக இருந்தால் சபிதா எப்போதும் முதல் ரேங்க் அல்லது 2வது ரேங்க் தான். மாதேஷ் முதல் வந்தால் இவள் 2வது ரேங்க், சபிதா முதல் ரேங்க் வந்தால் மாதேஷ் 2வது. இருவரும் போட்டி போட்டு படிப்பார்கள். 5ஆம் வகுப்பு வரை படித்தார்கள். சபிதாவை விட்டு பிரிய சகுந்தலாவிற்கு மனமில்லை. மாதேஷுக்கும் நல்ல தோழியை விட்டு பிரிய மனமில்லை. அதனாலே சகுந்தலா சென்னை, திருவள்ளூர் என்று டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு அருகிலேயே ஒரே பள்ளியிலேயே இருவரையும் படிக்க வைத்தார். சகுந்தலா மாதேஷிடம் சபிதாவை பற்றி பெருமையாக கூறுவாள். நீ 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்ததை பெற்ற தாயான எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அவ்வை இல்லத்தில் இருந்து கொண்டு எல்லா வேலைகளையும் செய்து 2ஆம் இடம் பிடித்த சபிதா உன்னை விட புத்திசாலி என்பேன் நான் என்று தனியாக அவளை பாராட்டுவாள் சகுந்தலா. சபிதாவிடம் காட்டிக் கொள்ள மாட்டாள் எங்கும். சபிதா வகுப்பு உயர உயர சனி, ஞாயிறு, விடுமுறை நாட்களில் ஓடி வந்து விடுவாள் சகுந்தலா வீட்டிற்கு. அங்கே வீட்டு வேலைகளும் பலதும் செய்து கொடுப்பாள். சகுந்தலாவிற்கு காலை டிஃபன், சாப்பாடு, டீ, காஃபி என்று எல்லாம் சாப்பிட கொடுத்தாலும் சில மணி நேரத்திற்கு பிறகு அவ்வை இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவூட்டிக் கொண்டே இருப்பாள் சகுந்தலா. முதலில் மாதேஷுக்கும் சபிதாவுக்கும் வருத்தமாக இருந்தது. வளர வளர இருவரும் புரிந்து கொண்டனர். படிப்பு, வேலை முடித்தவுடன் கிளம்பி விடுவாள் சபிதா. சகுந்தலாவின் கணவர் விடுமுறைக்கு வந்திருக்கும் போது மாதேஷிடம் மேற்கொண்டு என்ன படிக்கப் போகிறாய் என்று கேட்டார். மருத்துவராக வேண்டும் என்பது எனது ஆசையப்பா என்றான் மாதேஷ். வேலை செய்து கொண்டிருந்த சபிதா அங்கிருந்தே பதில் சொன்னாள். ஐயா, நான் அம்மா மாதிரி IAS படிக்க போறேன் என்றாள். சரி, நீ மேற்கொண்டு படித்தால் உன்னை படிக்க வைப்பது சகுந்தலாவின் பொறுப்பு என்றார் அவர். அப்பா சென்றவுடன் மாதேஷ் சபிதாவிடம் கேட்டான். ஏன் நீ என் டாக்டருக்கு படி, 2 பேரும் ஒன்னாதானே 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறோம், ஒன்னாவே காலேஜுக்கு போலாம் என்றான் மாதேஷ். வேண்டாம் மாதேஷ், நிறைய செலவு ஆகும்.
டியூஷன் எல்லாம் போகணும். அதனால் என்ன அம்மா உன்னை சேர்த்து விடுவார்கள், பயப்படாது. அதனால் என்ன அம்மா உன்னை சேர்த்து விடுவார்கள், பயப்படாது என்றான் மாதேஷ். கண்டிப்பாக சேர்ப்பாங்கதான், ஆனாலும் எதுக்கு அவங்களுக்கு செலவு வைக்கணும்? அதோட அம்மா போலவே நானும் படிச்சு கலெக்டர் ஆகி நிறைய பேருக்கு உதவணும். அதனால நான் ஐஏஎஸ் தான் படிக்க போறேன் என்றால் பிடிவாதமாக சவிதா. இதோ 2 மாதத்தில் தெரிந்துவிடும் யார் எங்கே படிக்கப் போகிறார்கள் என்று. பொது தேர்வுக்காக இருவரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகுந்தலா, சரி கிளம்பு போ, எக்ஸாமுக்கு ஒழுங்காக படி, பேனா பென்சில் என்று ஏதாவது வேண்டுமா என்று கேட்டாள். வேண்டாமா, எல்லாம் இருக்கு, நீங்க தான் வருஷம் முதல்ல வாங்கி கொடுத்துட்டீங்களே என்றார் சவிதா. அது தீர்ந்து இருக்குமே. இல்லைம்மா, மாதேஷ் அவனுடைய எனக்கு கொடுத்துட்டான். ஐயா பரீட்சைக்கு அவனுக்கு புதுசா வாங்கி பிரசன்ட் செய்தார் இல்லையா? சரி சரி, ஏதாவது வேணும்னா கேளு என்றார் சகுந்தலா. சரியம்மா என்று ஓட்டமாக ஓடி சைக்கிளை மிதித்தார் சவிதா. அந்த சைக்கிள் கூட சகுந்தலா வாங்கி கொடுத்ததே. கெட்டிக்காரி என்று மெச்சிக்கொண்டார் சகுந்தலா. எங்கே கண்டிப்பாக இருக்க வேண்டுமோ அங்க கண்டிப்பால் அக்கறையாக பார்த்துக் கொள்வாள். ஹோமில் இருக்கும் மற்றவர்களை விட சவிதாவிடம் பாசமாக இருப்பாள் சகுந்தலா. 20 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இன்னும் 5-6 வருடங்களில் தன் காலில் சொந்தமாக நிற்பாள் சவிதா என்ற பெருமிதம் சகுந்தலாவிடம் ஏற்பட்டது. 3 மாதங்கள் ஓடிவிட்டன. தேர்வு முடிவுகள் வந்தது. மாதேஷ் பள்ளியில் முதல் மாணவனாக வந்தான். சவிதா 2ஆம் இடத்தை பிடித்தாள். மாதேஷ் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தான். சவிதா ஐஏஎஸ் கோச்சிங்கில் சேர்ந்து தேர்வில் வெற்றி பெற்று பரீட்சைக்கும் சென்று விட்டார். ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. மாதேஷ் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்பு படிக்க வெளிநாட்டுக்கு சென்று விட்டான். 8 வருடங்கள் சென்றன சவிதா முடிப்பதற்கு. சகுந்தலாவின் பணி ஓய்வு விழாவிற்கு ஓடி வந்தாள் சவிதா. மாதேஷ் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்தான். சகுந்தலாவிற்கு மகிழ்ச்சி. அம்மா, உங்களால் தான் நான் ஐஏஎஸ் படிப்பை படிக்க முடிந்தது. இதோ 2-3 மாதங்களில் தமிழ்நாட்டுக்கே வந்து விடுவேன் என்றார் சவிதா. மாதேஷ், இன்னும் 2 வருடம் ஆகும் நான் படிப்பை முடிப்பதற்கு என்று கூறிக்கொண்டான். நான் வரும் வரை நீ அம்மாவை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றான் மாதேஷ். அட என்ன 2 பேரும் என்ன கிழவி ஆக்கிட்டீங்களா? போங்க போங்க, உங்க வேலையை பாருங்க, நான் இன்னும் இளமையாத்தான் இருக்கேன் என்று சிரித்தாள் சகுந்தலா. ஆமாம் சவிதா, போஸ்டிங் கிடைச்சவன என்ன செய்ய போற என்று கேட்டாள் சகுந்தலா. அம்மா, அவ்வையில் தான் சென்னையில் நீ கிடைத்தால் அவ்வையில் தான் தங்குவேன். அங்கு இருக்கும் மற்றவர்களையும் பார்த்துக் கொள்ள உதவியாக இருக்கும். உங்களையும் இங்கேயே இருந்தால் பக்கத்தில் இருந்தால் பார்க்க முடியும். அதனால் நான் சென்னைக்கே மாற்றாக வந்து விடலாம் என்று நினைக்கின்றேன் என்றாள் சவிதா. அவ்வையிலத்தின் மேலாளர் வந்தார். அம்மா, சவிதாவை பற்றி உங்களிடம் பேச வேண்டும் என்றார். சகுந்தலா அவரை தனியாக அழைத்துக் கொண்டு போனார். சவிதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, இத்தனை வருட காலத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவுமே நடந்ததில்லையே, என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டே சாப்பிட்டார். மாதேஷ் அவள் அருகே வந்தான். என்ன கலெக்டர் அம்மா, எப்படி இருக்கீங்க என்று கிண்டல் செய்தான். 2-3 நாளாக கை கால் எல்லாம் வலிக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்கு டாக்டர் என்று பதிலுக்கு கிண்டல் செய்தாள் சவிதா. அதற்குள் மாதேஷுக்கு போன் வந்தது. போன் பேசிக்கொண்டே அவ்வை இல்லத்திற்கு சென்று விட்டான். மறுநாள் காலை சற்று நேரம் கழித்து விழித்தால் களைப்பு கொஞ்சம் திரும்பி இருந்தது சவிதாவிற்கு. லட்சுமி என்ற சிறுமி, சவிதா அக்கா இன்னாங்க கஞ்சி குடிச்சிட்டு வருவீங்களா? சகுந்தலா அம்மா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்றாள். என்னது, சகுந்தலா அம்மாவா? ஓடி வந்தார் சவிதா. அம்மா, விருந்தினரில் யாருடனோ பலருடன் பேசிக் கொண்டிருந்தார். சவிதாவை பார்த்தவுடன் அவள் கையை பிடித்து இழுத்துக் கொண்டே உள்ளரங்கிற்கு அழைத்துச் சென்றாள். என்னம்மா, என்னை எழுப்பி இருக்கலாமே என்று செல்லமாக கோபித்துக் கொண்டாள் சவிதா. சகுந்தலா ஒன்றும் பேசவில்லை. இயல்பாக இருப்பது போல இருந்தாலும் அவளிடம் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள் சவிதா. என்னம்மா என்றாள் சவிதா. ஹாலில் உட்கார்ந்திருந்த அம்மாவை கவனித்தாயா என்றாள் சகுந்தலா. என்னம்மா, நான் யாரையும் பார்க்கவில்லை, நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று கூறியவுடனே ஓடோடி வந்தேன். ஏனம்மா என்றாள் அவள். அவர்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்றாள். ஆமாம் அம்மா, தான் விட்டு சென்ற ஒன்றை எடுத்து செல்ல வந்திருக்கிறார்கள் என்றாள் சகுந்தலா. விட்டு சென்றதா? எங்கே? இங்கேயா? புதிரென்ன சவிதா, அவர்கள் உன்னை தேடித்தான் வந்துள்ளார்கள்.
அவரே உன்னை பெற்றவர், இங்கேயே விட்டு சென்றவர். நீ மாநில அளவில் முதல் இடத்திற்கு IAS நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றாய் அல்லவா? அந்த செய்தியை உன்னுடைய புகைப்படத்தையும் செய்தித்தாளில் பார்த்தார்களாம். அன்றே அவர்கள் கிளம்பி வந்து விட்டார்கள். நீ பயிற்சிக்காக செல்லும் போது உன்னை மருத்துவ பரிசோதித்தார்கள் அல்லவா? அந்த பரிசோதனையில் தெரிந்தது நீ அவர்களுடைய பெண்தான் என்று. பயிற்சி முடித்து வர காத்திருந்தோம். அவர் உன்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறார். நீ என்ன முடிவு செய்திருக்கிறாயோ அதுவே என் முடிவு என்றார் சகுந்தலா. அதற்குள் மாதேஷ் அறைக்குள் வந்தான். என்ன கலெக்டர் அம்மா, என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க என்றான். சபிதா, நீ என்ன நினைக்கிறாய் மாதேஷ் என்றான். நீ உன்னை பெற்றோருடன் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இல்லத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் தங்களை தேடி வருவார்கள் என்ற நம்பிக்கை பிறக்கும். கலெக்டர் அம்மா என்ன முடிவு செஞ்சிருக்காங்களோ இறுதியில் அதுதான் என் முடிவு என்றான் மாதேஷ். அம்மா, அவர்கள் என்னை தேடி வரவில்லை, IAS என்ற 3 எழுத்தை தேடி வந்திருக்கிறார்கள். சகுந்தலா, எனக்கு தெரியும் அம்மா, இருந்தாலும் நீ அவர்களுடன் சென்றால்தான் நன்றாக இருக்கும். இதுதான் உனக்கு திருமணம் மற்றும் வாழ்வின் பல முக்கிய பகுதிகள் நிகழ அவர்களுடன் செல்வதே உனக்கு சிறப்பம்மா என்றாள் சகுந்தலா. ஏன்? சமூகம் இப்பொழுது என்ன சொல்லும்? நீ அவர்களுடன் இருக்க வேண்டாம், உன் பணி எங்கேயோ அங்கேயே செல்ல போகிறார். பிறகு சிறிது காலத்தில் திருமணம் முடியும். பெயரளவில் தாய் என்று ஏற்றுக்கொள். சமூகத்தின் பார்வை உன் மீது புதிதாக படியும். அதனால் நீ இதை ஏற்றுக்கொள்வது சிறந்தது என்றே நான் கூறுகிறேன் என்றாள் சகுந்தலா. அம்மா, நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. இல்லற வாழ்வில் ஈடுபட்டால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிணக்கு ஏற்படும் பொழுது உன் பிறப்பே சிக்கல். நீ தனித்தே வளர்ந்தவள் தானே, அதனால் தான் நீ யாருடைய சொல்லியும் கேட்க மாட்டாய் என்று கூறுவார்கள். எனவே எனக்கு திருமணம் எல்லாம் செய்து கொள்வதில் விருப்பமில்லை அம்மா. நான் அவ்வை இல்லத்து குழந்தை, என்றும் என் முகவரி அவ்வை இல்லமே என்றாள் சபிதா. இனி அவ்வை இல்லத்தில் உள்ளவர்கள் பலர் IAS, IPS, மருத்துவர் என உருவாகுவார்கள். அவர்களை உருவாக்குவதே என் கடமை. இனி ஒவ்வொரு வருடமும் ஒருவர் தேடி வருவார்கள். விதியை மாற்றுவோம், இனி ஒரு விதி செய்வோம். நன்றி, வணக்கம். ஆசிரியர் என்பதால் கல்வி தளத்தை கதைக்களமாக ஆக்கியிருக்கிறார். பண்பான அறிவார்ந்த 2 மாணவர்கள் படித்து தங்கள் இலக்கை எட்டிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியை கதைக்கருவாக தேர்வு செய்த சாந்தா அம்மையாவிற்கு வாழ்த்துக்கள்.